Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்தீங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழில் இருக்குது, அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழில் இருக்குது. இன்னைக்கான கொஷன் நம்பர் ஆஃப் என்க்ளேவ்ஸ். இது மீடியம் லெவல் கொஷன். நேற்று கொஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இட்ஸ் சிமிலர் டு எஸ்டர்டேஸ் கொஷன். You are given an m and n binary matrix grid where 0 represents the sea and 1 represents the land. A move consists of walking from one land cell to another adjacent 4 directionally land cell, or walking off the boundary of the grid. Return the number of lands in a grid for which we cannot walk off the boundary of the grid in any of the in any number of moves. Right? So this is the question. So basically என்ன சொல்லிருக்காங்கன்னா, just a second. Yeah. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல they have just given this இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? 2 into 2D வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 represents land, ரைட்? 1 represents land and 0 represents water, ரைட்? 0 represents water. பேசிக்கலி சீனா வாட்டர் தான், சேம், ரைட்? ஸோ இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஸோ நம்ம கிட்ட வந்து ஆக்சுவலி 3 lands இருக்குது பாருங்க. 3 lands இருக்குது, 4 lands இருக்குது, ஆக்சுவலி 4 lands இருக்குது, 4 ones இருக்குது பேசிக்கலி. ஸோ அதுலேருந்து எந்த லேண்ட்லேருந்து நம்ம வந்து பவுண்டரிக்கு போக முடியாது, அந்த லேண்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது அந்த லேண்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பேசிக்கலி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, ரைட்? இங்கே ஒரு லேண்ட் இருக்குது. திஸ் லேண்ட் இஸ் ஆக்சுவலி இந்த பவுண்டரி, ரைட்? அதனால் வந்து இந்த லேண்ட்லேருந்து பவுண்டரிக்கு போக முடியும். இது பவுண்டரியிலே தான் இருக்குது. ஸோ அதனால் திஸ் இஸ் அ லேண்ட். அதே மாதிரி இந்த லேண்ட் பாருங்கள், இந்த ஒன்று. ஸோ இந்த ஒன்லேருந்து நம்ம வந்து பவுண்டரிக்கு ரீச் ஆக முடியுமா? இந்த லேண்ட்லேருந்து நம்ம பவுண்டரிக்கே ரீச் ஆக முடியாது. பிகாஸ் இந்த 4 டைரக்ஷன் பாருங்கள். இந்த 4 டைரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது 3 டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்குது. அண்ட் தென் இந்த ரைட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ லேண்ட். ஸோ வி கான்ட் ரீச் பவுண்டரி பேசிக்கலி. இந்த ஒன்லேருந்து பேசிக்கலி வி கான்ட் ரீச் பவுண்டரி. அதே மாதிரி இந்த ஒன்லேருந்து பாருங்கள், வி கான்ட் ரீச் பவுண்டரி போக முடியாது, ரைட்? ஏன்னா வாட்டர் இருக்குது, பவுண்டரி போக முடியாது. அதே மாதிரி இந்த ஒன்லேருந்து பாருங்கள், பவுண்டரி போக முடியாது, ரைட்? அதனால் பவுண்டரி எந்தெந்த ஒன்றால் பவுண்டரி, எத்தனை ஒன்றால் நம்ம பவுண்டரி போக முடியாதோ அத்தனை ஒன்று நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பேசிக்கலி அத்தனை லேண்ட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். So there are 3 lands from which we can't reach boundary basically, right? அதனால we have to return the answer as 3. So it's as simple as that. So புரியுதுன்னு நம்புறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிளில் just a second. Yeah. So செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா, இப்போ let's say we are standing here, இங்கே இருக்கோம். ஸோ இங்கே இருக்கோம்னா we are actually in the boundary. அதனால வந்து we are actually in the boundary, right? Right, so we are actually in the boundary. So அதனால வந்து we can actually reach the boundary. So அதனால we should not consider this one. அதே மாதிரி இந்த ஒன்றுமே பார்த்தீங்கன்னா we are actually in the boundary. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கன்சிடர் திஸ் ஒன், இந்த ஒன்றை கன்சிடர் பண்ணுங்க இப்போ. ஸோ இந்த ஒன்லேருந்து நம்ம வந்து பவுண்டரி ரீச் ஆக முடியுமா? ஸோ இப்படி போகலாம். அண்ட் தென் we can reach the boundary, right? We can reach the boundary, right? ஸோ yeah, ஸோ இந்த ஒன்ல இருந்து பேசிக்கலி இந்த ஒன்ல வந்து we can actually reach the boundary. பிகாஸ் நீங்கள் அப் போனீங்கன்னா இந்த ஒன்று வருது, அண்ட் தென் இங்கேருந்து வெளியே போயிடலாம், பவுண்டரிக்கு நம்ம போயிடலாம், ரைட்? ஸோ அதனால we can reach the boundary. ஸோ அதே மாதிரி இந்த ஒன் பாருங்கள், இந்த ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா you can reach the boundary பிகாஸ் இந்த ஒன் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் தென் இந்த லேண்ட்லேருந்து இங்கே போகலாம். திஸ் ஆக்சுவலி பவுண்டரி, இது வந்து ஆக்சுவலி பவுண்டரி, ரைட்? இது ஆக்சுவலி பவுண்டரி. ஸோ அதனால வந்து எல்லா ஒன்னாலையும் நம்ம வந்து பவுண்டரி ரீச் பண்ண முடியும். there are no one such that we can't reach boundary. அதனால வந்து எல்லா ஒன்னாலும் பவுண்டரி ரீச் ஆக முடியும். ஸோ அதனால we have to return the answer as 0. there are no enclosed lands basically. அதனால ஆன்சர் 0ன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம? ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். நேற்று கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா you will get an idea. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா we can just do a DFS. நம்ம வந்து பவுண்டரிஸ் செக் பண்ணலாம். பவுண்டரிஸ் செக் பண்ணி பவுண்டரிஸில் வந்து லேண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது கார்னர் செல்ல, இந்த கார்னர் செல்ல சொல்கிறேன், இந்த கார்னர் செல்ஸில் வந்து லேண்ட் இருந்துச்சுன்னா we can just do a DFS on that land. DFS on that land, அந்த பர்டிகுலர் லேண்ட் மேலே DFS பண்ணிவிட்டு we can make the particular land as 0. இந்த லேண்ட் 0 ஆகிடும். சப்போஸ் நான் இங்கே ஒரு லேண்டு பார்க்குறேன்னா this land will become 0. and then DFS பண்ணால் மறுபடியும் இந்த adjacent cell இப்போ வரும். adjacent cell வந்து இங்கே லேண்டாக இருக்குது. ஸோ this land will also become 0. இந்த adjacent வந்து இது. ஸோ this land will also become 0. and then இந்த ஒன்றுக்கான adjacent வந்து இது. this land will also become 0. ஸோ எல்லாமே நம்ம DFS கால் பண்ணதுக்கப்புறம் பேசிக்கலி கார்னர், அதாவது பவுண்டரி செல்ஸ் மேலே பவுண்டரி செல் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா we have to do DFS. DFS பண்ணதுக்கப்புறம் we just traverse the array. நம்ம இந்த அரே அப்படியே ட்ராவல்ஸ் பண்ணி எத்தனை ஒன்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸை கவுண்ட் பண்ணி we can just return, ரைட்? புரியுதுன்னு நம்புறேன். ஸோ ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இது ஆக்சுவலி இந்த அப்ரோச். ஜஸ்ட் அ செகண்ட். யா,
ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன்னா பவுண்டரி நான் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக பவுண்டரி செக் பண்ணேன். பவுண்டரியில் 1 இருக்கான்னு செக் பண்ணுறேன். இங்கே ஒரு 1 இருக்குது, பவுண்டரியில் இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ இந்த 1 மேலே நான் டிஎஃப்எஸ் பண்ணுவேன். நான் டிஎஃப்எஸ் பண்ணனா இது வந்து 0 ஆகிடும். திஸ் 1 will become 0, ரைட்? திஸ் 1 will become 0. ஸோ 0 ஆகிற மாதிரி நான் டிஎஃப்எஸ் பண்ணுறேன். 0 represents actually visited. நான் விசிட்டர் அரே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு மேக் த விசிட்டட் செல் as 0. புரியுதுன்னு நம்புகிறேன், ரைட்? ஐ எம் கோயிங் டு மேக் த விசிட்டட் லேண்ட் செல் as வாட்டர் பேசிக்கலி. ஸோ இது 0 ஆகிடும். இதுக்கான அட்ஜஸ்டன்ட் பார்க்குறேன். அட்ஜஸ்டன்ட் எல்லாமே எதுவுமே லேண்டாக இல்லை, ரைட்? 4 டைரக்ஷன் பார்க்குறேன். அட்ஜஸ்டன்ட் எதுவுமே லேண்டாக இல்லை. ஸோ மிச்ச வேறு எதுவுமே வந்து இங்கே வந்து பவுண்டரியில் பார்த்தீங்கன்னா லேண்ட் இல்லை. ஸோ அதனால் we have actually done with the DFS call. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா I will just iterate the matrix and I will count the number of ones. ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அதில் எவ்வளோ இருக்குது? 3 ones இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3, ரைட்? ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ கோடு பார்க்கலாம். கோடு பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ ஃபஸ்ட் நான் ரோ காலம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். This is basically a graph based question, right? ஸோ ரோ காலம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா next for loop போலாம். for int I is equal to 0, I is less than for int I is equal to 0, I is less than the column row I plus plus for int j is equal to 0, j is less than the column j plus plus. இங்கே நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா பவுண்டரியான்னு செக் பண்ணுறேன். இஃப் I is equal to r minus 1 or j is equal to column minus 1 or I star j is equal to 0. இது வந்து பவுண்டரியான்னு செக் பண்ணுறேன். பவுண்டரியாக இருந்து and then அந்த செல் வந்து லேண்டான்னு செக் பண்ணுறேன். grid of ij is equal to 1. லேண்ட் ஆன்ஸ்னா I'm going to make a DFS call. DFS I பாஸ் பண்ணுறேன், j பாஸ் பண்ணுறேன் and then grid அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ரைட்? நம்ம டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் அப்புறமா டிஃபைன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் இன்னொரு ஃபார் லூப் எதுக்கு போகிறோன்னா ஃபார் int I is equal to 0, I is less than the row I plus plus for int j is equal to 0, j is less than the column j plus plus. ஸோ இந்த ஃபார் லூப் வந்து we are actually going to count the number of ones after the DFS, ரைட்? இப்போ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் கவுண்ட் பண்ணலாம். இஃப் grid of ij is equal to 1 அப்படியே இருந்துச்சுன்னா சப்போஸ் லேண்ட் ஆகிடுச்சுன்னா I'm going to increment the total plus plus. ஸோ டோட்டலில் வந்து நான் ஃபைனல் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ரிட்டர்ன் டோட்டல், ரைட்? ஸோ டோட்டல் இப்போ டிஃபைன் பண்ணிடலாம் வெளியே இங்கே. ஸோ int total is equal to 0. ஆல்ரைட். ஸோ நம்ம இப்போ டிஎஃப்எஸ் மட்டும் தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். டிஎஃப்எஸ் ரொம்ப சிம்பிள் தான், ரைட்? நீங்களே ஆக்சுவலி டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் நீங்களே யூ கேன் யுவர் செல்ஃப் ரைட் த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன். ஸோ int I int j and then grid அப்படியே பாஸ் பண்ணுறேன், ரைட்? அண்ட் இப்போ என்ன பண்ணுவோம்னா பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்? பேஸ் கண்டிஷன் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் கேசஸ். இஃப் I is less than 0 or j is less than 0 or I is greater than or equal to grid dot size, ரைட்? இது ஒரு பேஸ் கண்டிஷன். or j is greater than or equal to grid of 0 dot size or grid of I j is equal to 0. ஸோ இந்த கண்டிஷன் என்னன்னா இந்த நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு இந்த grid of ij equal to 0ங்கிறது என்னன்னா நம்ம டிஎஃப்எஸ் கால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா we are making a DFS call only on lands. லேண்ட் பார்த்தா நம்ம டிஎஃப்எஸ் கால் பண்ணுறோம். லேண்ட் இங்கே பாருங்கள், இந்த 1 இருக்குதுன்னா look at this one. இந்த 1 இருக்குதுன்னா we can't make DFS call on right side. ரைட் சைடு வந்து நம்ம DFS கால் பண்ண முடியாது, லெஃப்ட் சைடும் பண்ண முடியாது, டாப்பும் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து ரைட் லெஃப்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்குது. ஸோ அதனால் வாட்டருக்கு மேலே we can't make a DFS call. வாட்டர் இஸ் represented by 0. ஸோ இது ஒரு பேஸ் கேஸ், ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரைட்? அண்ட் இப்போ வந்து நம்ம டிஎஃப்எஸ்ல எப்பயுமே என்ன பண்ணுவோம், we will make the particular node or value as visited. அது நான் பண்ண போகிறேன். ஸோ grid of I j is equal to 0. நான் visited array யூஸ் பண்ணதுக்கு பதிலாக what I'm doing is நான் லேண்டுக்கு மேலே தான் டிஎஃப்எஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் லேண்டை ஒரு தாட்டி விசிட் பண்ணிட்டேன்னா I'm going to make that land as water. அதனால தான் வந்து இங்கே வந்து நான் grid of ij வந்து 0வாக பண்ணுறேன், ரைட்? புரியுதுன்னு நம்புகிறேன். Alright, so next என்ன பண்ணலாம்னா we have to call DFS 4 direction. DFS of I minus 1 j. இது வந்து actually up, right? This is for up.
இது வந்து பார்த்தீங்கன்னா this is for up and DFS of I plus 1 comma j grid. This is for down, right, down, and grid of DFS of I j minus 1 grid. So this is for left. அதே மாதிரி DFS of I comma j plus 1 grid. So this is for right. Fine. So it's on the right direction. We're actually done. So finally you can almost we are done. Let's run the code and see. So பாருங்க நம்ம சொல்யூஷன் அக்செப்ட் வருது. Let me submit. ஓகே ஏதோ ராங் ஆன்சர் வருது. லெட் மீ செக் எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஆல்ரைட், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதோ டிஎஃப்எஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து I is equal to R minus C போட்டிருக்கேன். This is not R minus C, this is R minus 1. Okay, this is R minus 1. This is actually R minus 1. ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் எடுத்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன் இப்போது. ஆல்ரைட், ஸோ இதை மட்டும் ரன் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ரன் ஆகிடுச்சுன்னா இட் மீன்ஸ் தட் we don't have any error. Just a second. ஓகே, எதுவும் எரர் இல்லை. ஸோ திஸ் வாஸ் த மிஸ்டேக். வந்து இங்கே வந்து R minus C போட்டிருக்கேன். R minus C இல்லை, டைப்பிங் மிஸ்டேக் R minus 1. இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பாருங்க நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். லைக் எஸ்டர்டே நேற்று போட்டிருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான். நேற்று வந்து சேம் பார்த்தீங்கன்னா இதே டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் தான் நேற்று யூஸ் பண்ணோம். சேம் இதே டிஎஃப்எஸ் தான், கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி சேம் டிஎஃப்எஸ் நம்ம கால் பண்ணோம். லேண்ட் மேல் தான் நேற்று டிஎஃப்எஸ் கால் பண்ணோம். பட் ஆனால் நேற்று வந்து வி கவுண்டட் த நம்பர் ஆஃப் க்ளோஸ்ட் லேண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் என்க்ளேவ்டு லேண்ட்ஸ் பேசிக்கலி, என்க்ளேவ்ஸ், நம்பர் ஆஃப் என்க்ளேவ்ஸ் பேசிக்கலி, ரைட்? ஸோ புரியுது நம்புறேன். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome.